காவிரி கரையெங்கும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்ட நிலையில் சேலம் மாவட்டத்தின் காவிரி கரையில் கிராமங்களை உயிர்ப்பிக்கும் குலதெய்வ வழிபாடு களை கட்டியது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். உயிர் கொடுத்து தாய்ப்பால் எனும் உதிரம் கொடுத்து நம்மை வளர்க்கும் அன்னையின் சிறப்பினை யாரோடும் ஒப்பிட முடியாது. அதைப்போல மழை நீரான உயிர் நீரை விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் கொடுத்து ஊருக்கெல்லாம் உணவு வழங்கும் உழவர்களுக்கு மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக காவிரி எனும் வற்றாத ஜீவநதி திகழ்கிறது. ஆடியில் பெருக்கெடுத்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு நிறுத்திய இடம் மேட்டூர். இதன் மூலம் டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணை தமிழகத்தின் 24 மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்து வருகிறது. சிறு உதவி செய்பவர்களை கூட உயிருள்ளவரை மறக்காமல் இருப்பது மனிதர்களின் அடிப்படை குணங்களில் ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் காவிரி அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடி மாதம் 18ஆம் நாளில் ஆடிப்பெருக்கு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். நடப்பாண்டில் கரை புரண்டு ஓடிய காவிரி பருவமழை பொய்த்த நிலையில் சிறு நதியாக மாறிவிட்டது. டெல்டா மாவட்டங்களில் காவிரி கரைகள் வறண்டுவிட்ட நிலையில் சேலம் மாவட்டத்தில் தடுப்பணை மூலம் நீர் தேக்கப்பட்டுள்ள பூலாம்பட்டி பகுதியில் விவசாயிகள் ஆடிப்பெருக்கு விழாவினை சிறப்பாக கொண்டாடினர். சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் சாமி சிலைகள், சுவாமிகளின் ஆயுதங்களான கத்தி, ஈட்டி, வேல், சூடாயுதம் போன்றவற்றை காவிரி ஆற்றுக்கு எடுத்து வந்தனர். அதனை சுத்தம் செய்து மேலதாளங்களுடன் பூஜை செய்து வழிபாடு நடத்தினர். ஆடியில் பெருக்கெடுக்கும் காவிரியில் குலதெய்வ வழிபாடு செய்தால் ஆண்டு முழுவதும் தங்களுக்கான நன்மைகள் பல மடங்கு பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதேபோல பருவமழை நன்கு பெய்து விவசாயம் செழித்து வளர வேண்டி சிறப்பு பூஜைகள் செய்து விவசாயிகள் காவிரி அன்னையை வணங்கினர். சாமி கோயிலேருந்து சிலையை எடுத்துகிட்டு வந்து இங்கே சாமி சுத்தம் பண்ணி பூசை பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க இங்கே கோயிலில் வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது ஒரு வழக்கம். கொடுப்பணம் இருக்கணும். இந்த மாதிரி ஆற்றுல நீராடி கொண்டு போகிறதுக்கு கொடுப்பணம் இருக்கணும். எத்தனை காட்டு செஞ்சாலும் தெரியும் பெரியவங்க. அதனால் நாங்கள் வாடி வளைச்சோம் குடும்பம் நல்லா போய் பெரிய குடும்பம் எங்களுக்கு இந்த ஆண்டவன் எடுத்து கண்டு பண்ண முடியும். வீரமாத்தி குலதெய்வத்தை வளடி வாழையோ பயணமான எங்களுக்கு விலையே சொல்ல முடியாது, வார்த்தையே கிடையாது. ஆடிப்பெருக்கு விழாவினை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் 24 இடங்களில் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீர் அதிகமுள்ள இடங்களில் ரப்பர் படகுகள் மூலம் கண்காணிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. ஆடி மாதத்தில் கரை புரண்டோடும் காவிரி அணையை வணங்கிடும் வகையில் ஆடிப்பெருக்கு திருவிழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வழக்கமாக காவிரி கரையெங்கும் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படும் இந்த திருவிழா தற்போது பூலாம்பட்டி பகுதியில் உள்ள தடுப்பணையில் தண்ணீர் தேக்க வைக்கப்பட்டதன் காரணமாக இங்கு பக்தர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மற்ற இடங்களில் தண்ணீர் வரத்து குறைவாக இருந்தாலும் பூலாம்பட்டி பகுதியில் அதிகமாக இருப்பதால் இங்கே பொதுமக்கள் அதிக அளவில் நீராடி செல்கின்றனர். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் பூலாம்பட்டியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.